ஆனியன் போடுறோம்னா நம்ம ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் போட்டால் அது அவ்வளோ தெரிக்காது ஃபேஸுக்கு. 10 கிராம்பு, 6 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை போட்டிருக்கேன். இது 2 கப்பு ரைஸ்க்கு உண்டான ஆனியன். நெக்ஸ்ட் டைமு நான் ஒரு 6-7 மெம்பர்ஸ்க்கு பண்ணுற மாதிரி காட்டுறேன். இது கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு பிஃபோரே நம்ம சிக்கனை கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நான் 3 ஸ்லைஸ் போட்டிருக்கேன். 1 2 3 ஸ்லைஸ் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் தனித்தனியாக அரைச்சிட்ருக்கேன். அதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு எக்ஸப்ட் டொமேட்டோ வேறு எல்லாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதை நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்சம் கர்டு ஊற்றி உப்பு போட்டு மேரினேட் பண்ணி பிஃபோர் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இது சிக்கனில் நல்லா ஊறும். ஆக்சுவலி நான் வேணும்னா 1 ஹவர் பிஃபோர் கூட நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா சிக்கனில் அந்த மசாலா ஊறுறதுக்காக பண்ணுறது. ஆக்சுவலி ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அப்போது கொஞ்சம் டேஸ்ட் வரும். ஆனியன் எவ்வளோ நல்லா ப்ரௌனிஷ் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட் வரும். சிக்கன் மேரினேட் பண்ணும்போது நான் தனியாக இன்னொரு ஸ்டவ்வில் ரைஸ் வாஷ் பண்ணி அதில் புதினா, கொத்தமல்லி, கீ, ஏலக்காய் ஒரு 3 போட்டு உப்பு சால்ட் போட்டு வச்சுருக்கேன். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. நான் சொல்கிறேன் எப்போ ஸ்டவ் ஆன் பண்ணணுன்ட்டு. 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன். 2 கப்பு ரைஸுக்கு நான் 2.25 கப்பு தண்ணி மாத்திரம் தான் வச்சுருக்கேன். பிகாஸ் சிக்கன்னு தண்ணி விடும். ஸோ பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால அது குழஞ்சிடும். ஸோ 2 கப்பு ரைஸுக்கு 2.25 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்டவ் எப்போ ஆன் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனியன் லைட்டாக வதங்க இருக்குது. இவ்வளோ போதும். இவ்வளோ வதங்கினா போதும் ஆனியன். இப்போது கார்லிக் பேஸ்ட்டு நான் கார்லிக்கு ஜிஞ்சர் தனித்தனியாக தான் அரைச்சிப்பேன் எப்பவுமே. பிரியாணிக்கு மாத்திரம். ஃபஸ்ட்டு கார்லிக்கு, ஃபஸ்ட்டு ஜிஞ்சர், சாரி அது கார்லிக் இல்லை ஜிஞ்சர். கார்லிக் போட்டால் அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். அதனால ஃபஸ்ட்டு எப்பவுமே ஜிஞ்சர் போடுறது பெஸ்ட்டு. ஒருவேளை அப்படியும் அடி பிடிக்குதுன்னா எப்பவுமே ஒரு 1-1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டால் அடி பிடிக்காது. கம்பேர் பண்ணும்போது நார்மலாக அடி பிடிக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக அடி பிடிக்கும். ஸோ யூஸ்வலி நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுவேன். இது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். ஜிஞ்சர் இப்போ கார்லிக்கு எப்போவுமே ஜிஞ்சரை விட கார்லிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கணும். லைக் ஒரு 2-3 பல் ஜாஸ்தி போட்டு அரைச்சா ஃப்ளேவர் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ஜிஞ்சரை விட கார்லிக் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஜாஸ்தி இல்லை, லைட்டாக ஜாஸ்தியாக இருந்தால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வெல்லம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். கார்லிக்கு அவ்வளோ அடி பிடிக்கல. இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதும்
புதினா பேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். தொன்னை பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக புதினா அரைச்சிருக்கோம். நம்ம புதினா அரைக்கும் போது தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டு புதினாலே அரைச்சிடணும். புதினா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லியில் முந்திரி கூட போட்டுக்கலாம். ஜாஸ்தி இல்லை, ஒரு 2 இல்லை 3, மேக்ஸிமம் 4. கேஷ்யூ ஆப்ஷனல் தான். ஓகே, புதினா கொத்தமல்லி அங்கே லைட்டாக சூடாகும் போதே இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஹீட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக வேக வைக்க மாட்டேன், ஜஸ்ட்டு ஹீட் பண்ணி அந்த வாட்டர் மாத்திரம் தனியாக எடுத்து ரைஸில் போடுவேன். இந்த வாட்டர் போடுறதுனால டேஸ்ட் வரும். அதனால தான் ரைஸ் எப்போவுமே தனியாக ஹீட் பண்ணி அதோட வாட்டர் மாத்திரம் எடுத்து போடுவேன். இது ஜஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கினா போதும். புதினா கொத்தமல்லி லைட்டாக ஸ்மெல்லு போனதும் 1/2 கப் கர்டு, இதிலேருந்து 1/2 கப்பு சிக்கன் மேரினேட் பண்ணப்போ போட்டிருக்கேன். 2 கிளாஸ் ரைஸ்ன்றதுனால கர்டு எடுத்துருக்கேன். கர்ட் போட்ட உடனே டொமேட்டோ 2 சின்ன டொமேட்டோ நல்லா இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ கூட ஆப்ஷனல் தான், நீங்கள் கர்டே நிறைய போட்டிருக்கேன்னா கர்டு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கீ போட்டது உருகிறப்போ நான் லைட்டாக ஆக்சுவலி லெமன் ஜூஸ் போட மாட்டேன், இந்த மாதிரி லெமன் கட் பண்ணி போடுவேன். நம்ம இதில் கரம் மசாலா எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, இதுவே போதும். இதுவே நல்லா டேஸ்ட் தரும். இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் போடுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். யூஸ்வலி சீரக சம்பா ரைஸில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் எனக்கு இங்கே சீரக சம்பா கிடைக்கிறதில்ல, அதனால் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறேன். யூஸ்வலி சீரக சம்பா ரைஸில் ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீ இருக்குல்ல, இந்த கீ மெல்ட் ஆன உடனே இதை செப்ரேட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வாட்டர் வேணும் மெயினாக, அதனால் ரைஸ் செப்ரேட்டாக வாட்டர் செப்ரேட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சிக்கன் லைட்டாக இந்த அளவுக்கு ஹீட் ஆனால் போதும், இல்லைன்னா சிக்கன் பிரிஞ்சிடும், உடஞ்சிடும் ஆக்சுவலி கலக்கி கொடுக்கும்போது. அதனால் லைட்டாக சூடானால் போதும் சிக்கனு. இந்த ஸ்டேஜில் நான் வாட்டர் போடுறேன், அந்த ரைஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்ச வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போது ஹை ஃப்ளேமில், இவ்வளோ நேரம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணிகிட்ருந்தேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இது ஹீட்டு அந்த கொதி வந்த உடனே நான் ரைஸ் போட்டுட்டு சிம்லே வச்சுடுவேன். சிம்லே வச்சாதான் நம்மளுக்கு பாருங்கள் ரைஸ் செப்ரேட்டாக இருக்குது.
அது கொஞ்சம் கொதி வந்த உடனே இந்த ரைஸ் எடுத்து அதில் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ரைஸ் ஆகிடும். 10 மினிட்ஸ் ஆன உடனே நம்ம தம் போட்டுடலாம். அவ்வளோதான். தம் போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டு சாரி நான் எப்போ ரைஸு அந்த வாட்டர் ஹீட் பண்ணணும்னு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி புதினா கொத்தமல்லி போட்ட உடனே அந்த சைடு ரைஸுக்கு ஆன் பண்ணி வச்சுட்டா அது லைட்டாக ரைஸு வாட்டர் சூடாயிடும். சாரி, எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. என் ஹஸ்பண்ட் என்ன டார்ச்சர் பண்ணுறாரு, நீ தமிழ்லேயே பேசுறது. அவ்வளோதான். இது இப்படியே சிம்மில் வச்சுடுவேன். ஆக்சுவலி நம்ம ஊர் ஸ்டவ்வில் சிம்மில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய ஸ்டவ்வில் செய்யும்போது சிம்மில் வச்சுக்கணும் போதும். நார்மல் நம்ம வீட்டு ஸ்டவ்வில் செய்யும்போது நம்ம நார்மல் ஸ்டவ் அது மீடியமில் வச்சு செஞ்சால் போதும். பெரிய ஸ்டவ்வில் செய்யும்போது மாத்திரம் சிம்மில் வச்சு செஞ்சால் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் எல்லாம் கரெக்டாக வரும். இது லாங் ப்ராசஸ் தான், பட் டேஸ்ட் வேணும்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக சார்கோல் செப்பரேட்டாக ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் தம் போட்டுட்ருக்கேன். டொமேட்டோ போட்டதுனால தான் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்மளுக்கு வேணும்னா டொமேட்டோ ஸ்கிப் பண்ணிவிட்டு கர்டு போட்டுக்கலாம். பட் ஆக்சுவலி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching Jayakada Kitchen. Please subscribe and support my channel.